எப்படி இருக்கு இந்த மேஜிக்? பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசியல்ல இப்போ என்னதான் நடக்குதுன்னு புரியாத அளவுக்கு ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு தகவலா வந்துட்டே இருக்கு. அப்படி வந்த முக்கியமான சில தகவலை தான் இன்னைக்கு டிஜிட்டல் தன்னை நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில வேலைகள்லாம் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டணியில ஏற்கனவே அன்புமணி ராமதாஸோட பாமக, டிடிவி தினகரனோட அமமுக எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே ஜி.கே. வாசனோட தமாக அங்கதான் இருக்குது. தேமுதிகவும் உள்ள வரும், அதுக்காக பியூஷ் கோயல் பேச போறாருன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கல. ஏன் என்ன ஆச்சுன்னு இதை பத்தி நம்ம பாஜக சீனியர்ஸ்கிட்ட பேசினப்போ சில முக்கியமான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. தேமுதிக தரப்புல 10 அசெம்பிளி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் மத்திய இணையமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை இப்போவும் அதே அளவில் தான் நிற்கிது. இங்கே வந்திருக்கிற பியூஷ் கோயல் ஜி இன்னும் பிரேமலதா கிட்ட பேசலை. இதுக்கு காரணம் அமித்ஷா ஜின்னு சொல்கிறாங்க. பிரேமலதா கிட்ட பேசி சீட் நம்பர்ஸை இப்போதைக்கு எதுவும் கமிட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா ஜி சொல்லியிருக்கிறாராம். இதுக்கு என்ன காரணம்னா, அமித்ஷா தரப்பு விஜய் கிட்ட, அதாவது தாவேகா கிட்ட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா, அமித்ஷா தரப்பு விஜய் கிட்ட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறதா. அதனால விஜய் தரப்புலேருந்து ஒரு முடிவு வர வரைக்கும் தேமுதிகவை வெயிட் பண்ண வைங்கன்னு சொல்லியிருக்கிறாராம். அமித்ஷா சார்பாக சில அதிகாரிகள் விஜய்கிட்ட பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அதிகாரிகள் தான் கூடுதலாக சில விஷயங்களையும் இப்போ விஜய்க்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துருங்க, இப்போ வரைக்கும் என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர்னு நாங்கள் யாரையுமே அறிவிக்கலை, எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் சந்திப்போம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம், டெப்டி சிஎம்னு மற்ற எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம், நீங்கள் கேட்குற சீட்டையும் நாங்கள் தரோம், எலெக்ஷனுக்காக செலவு மற்ற விஷயங்களையும் நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் சொல்கிறவங்களுக்கு வேறு ஸ்டேட்ல இருந்து கூட ராஜ்யசபா எம்பி பதவின்னு தரோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு விஜய் கிட்ட இருந்து ஃபைனல் ரிசல்ட் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களாம். அதனால தான் பிரேமலதா கிட்ட பேசி இப்போதைக்கு எதையும் கமிட் பண்ணிக்க வேண்டாம்னு பியூஷ் கோயல் ஜிட்ட அமித்ஷா ஜி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, அமித்ஷா கொடுத்த இந்த ஆஃபருக்கு விஜயோட ரியாக்ஷன் என்னவா அப்படின்னு விசாரிச்சதுல அமித்ஷா தரப்பில் பேசுகிறத பற்றி விஜயும் சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார். இதை பற்றி தாவேக தரப்பில் நம்ம கேட்டப்போ அமித்ஷா தரப்பில் பேசிட்டு தான் இருக்காங்கன்னு தளபதி சொன்னார். ஆனால் இப்போதைக்கு நாம் எந்த முடிவும் எடுக்க வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட ராகுல் காந்தியும் பேசிகிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி ஃபைனலாக என்ன சொல்கிறாரோ அதை வச்சு நம்ம பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகிறதா இல்லை தனிச்சே போட்டிக்கிறதான்னு ஒரு முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் கூட்டணியை பற்றி யாரும் எங்கேயும் பேசாதீங்கன்னு தளபதி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட விஜய்க்கு டெல்லியிலேருந்து ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, விஜய்க்கு ரொம்பவே பிடிச்ச அவர் கேட்ட அந்த விசில் சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கி கொடுத்துருக்கு. விஜய் விசில் சின்னம் கேட்குறாருன்னு நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம். போன மாதம் கூட எலெக்ஷன் கமிஷன் விஜய்க்கு விசில் சின்னம் தர முடிவு செஞ்சுருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? விஜய்க்கு என்ன வேணாலும் டெல்லி செஞ்சு தரும் அப்படின்னு சொல்கிற ஒரு சிக்னல் தான் இதுன்னு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன லெவலில் இருக்குது, ராகுல் காந்தி என்ன முடிவில் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம விசாரிச்சதில் திமுகவோட சீனியர்ஸான டிஆர் பாலு, கனிமொழி 2 பேரும் டெல்லி போயிருந்தாங்க. டெல்லியில் நடந்த மத்திய அரசோட உறுதிமொழிகள் குழு கூட்டத்தில் கனிமொழியும், பொதுக்கணக்கு குழு கூட்டத்தில் டிஆர் பாலுவும் கலந்துக்கிட்டாங்க. அப்படியே ராகுல் காந்தி தரப்பில் சிலர்கிட்டையும் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. பொதுவாகவே திமுக சீனியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சோனியா காந்தி விருப்பம் நம்ம கூட தான் காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான், அதனால காங்கிரஸ் நம்மளை விட்டு போகாது, இப்படி பேசுகிறது எல்லாமே சீட்டை அதிகமாக வாங்குறதுக்காக தான், நம்மளும் பேச்சுவார்த்தை குழு அமைச்சு பேசினாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறாங்களாம். ஏற்கனவே டெல்லிக்கு போன சபரீசன் ராகுல் கார்கேவை சந்திச்சு பேசினாரு. அப்போவே 25லேருந்து 28 சீட்டு வரைக்கும் கொடுக்குறோம், அதிகபட்சமாக 30 சீட்டு வரைக்கும் கூட நாங்கள் ரெடி, ஆனால் அமைச்சரவையில் மட்டும் பங்கு இல்லைன்னு உறுதியாக சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போவும் ஸ்டாலின் சைட்லேருந்து ராகுல் காந்திக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கான். அதில் காங்கிரஸ் கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி தரோம், 5 வாரியங்களும் கொடுக்குறோம், அரசு நியமன பதவிகளில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தரோம், உள்ளாட்சி தேர்தலையும் அதிகமான இடங்களை ஒதுக்குறோன்னு சொல்லியாச்சு, அடுத்து அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முழு காரணம் அந்த பனையூர் பங்களா தான்.
இதை பற்றி காங்கிரஸ் சீனியர்ஸ் கிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல்ஜியும் விஜயும் பேசிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு 100 சீட்டு தரோம், துணை முதல்வர் பதவி கொடுக்குறோன்னு விஜய் ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் ராகுல் காந்தியோட தயக்கமும் யோசனைக்கும் முக்கியமான காரணம். ஏன்னா ராகுல்ஜி 2 விஷயங்களை யோசிக்கிறாரு. ஒன்று, திமுக கூட கூட்டணியில் நீடிச்சா திமுகவோட வெற்றி உறுதியாகும், ஆனால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்காது. அதே நேரத்தில் விஜய் கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு போனால் 100 தொகுதிகளில் காங்கிரஸ் ரீச் ஆகிடும். விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கரூர் சம்பவத்தில் திமுக அரசும் ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய பாஜக அரசும் விஜயை பழிவாங்குறாங்கன்னு ஒரு அனுதாபம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. இதனால விஜயோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு சர்வே ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு. இது காங்கிரஸுக்கு நல்லதானன்னு ராகுல்ஜி நினைக்கிறார். இப்படி எல்லா ஆப்ஷனையும் ராகுல் காந்தி மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறதுனால திமுகவை மண்டையை காய வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, காங்கிரஸ் பற்றி இப்போ சிஎம் ஸ்டாலின் என்ன மனநிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு விசாரிச்சதில் சிஎம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் நம்ம பேசி பார்க்குறோம், ஆனால் காங்கிரஸ் ரொம்பவே பிடிவாதம் பிடிக்குதுன்னு ரொம்ப அப்செட்டில் தான் இருக்காராம். நம்மக்கிட்ட பேசுகிற திமுக சீனியர் அமைச்சர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் போனால் போகட்டும் சார், எலெக்ஷனில் காங்கிரஸ் நிற்கிற சீட்டுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுறோம், அந்த செலவை எங்கள் கேண்டிடேட்டை நிறுத்தி நாங்களே ஜெயிச்சிடுவோம்னு சிஎம் கிட்டேயே சொல்லியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவை தொடர்ந்து ஆதரிக்கிறவங்களும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எலெக்ஷனில் ஒரு கட்சிக்கான முதல் வெற்றியை எப்படி கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ இருக்கிற கூட்டணி சிதையாமல் தக்க வச்சுக்கிட்டாலே திமுகவுக்கு முதல் வெற்றி கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கலாம். வாக்குகளை வாங்குறதெல்லாம் எலெக்ஷன் ஒர்க்கை பொறுத்தது, அது அடுத்ததாக கிடைக்கிற வெற்றி தான். அதனால கூட்டணியை ரொம்ப கவனமாக திமுக தலைமை சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த மேஜிக்? பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.